SASDOவின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அரசாங்கத்தின் புதிய வேலை திட்டத்திற்கு உலக வங்கி பச்சை கொடி. இனவாதத்தை தூண்டும் சதி திட்டம். ஜனாதிபதியை சந்தித்த தமிழரசு கட்சி எம்பிக்கள். அனுர அடித்த அடியில் நடுத்தெருவுக்கு வந்த முன்னாள் எம்பி. யாழ்ப்பாணத்தில் இளம் தாய்க்கு நடந்தது என்ன, துயரத்தில் குடும்பம். 4157 கோடி மதிப்பிலான போதைப் பொருட்கள் பறிமுதல். தொடர்பன விரிவான செய்திகள். தாயக செய்திகள். ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க தலைமையிலான புதிய அரசாங்கத்தின் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்திற்கு அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என உலக வங்கியின் நிறைவேற்று பணிப்பாளர் பரமேஸ்வரன் ஐயர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அலுவலகத்தில் உலக வங்கியின் நிறைவேற்று பணிப்பாளர் பரமேஸ்வரன் ஐயருக்கு ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்கும் இடையிலான விசேட சந்திப்பிலேயே அவர் இதனை கூறியுள்ளார். இதன்போது உலக வங்கியின் ஒத்துழைப்புடன் முன்னெடுக்கப்படும் அனைத்து திட்டங்களும் எதிர்காலத்திலும் அவ்வண்ணமே முன்னெடுக்கப்படும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். வடக்கில் மாவீர தின வைபவங்கள் நடைபெற்றதாக சமூக வலைதளங்களில் ஊடாக பிரச்சாரம் செய்யப்பட்டு வரும் காணொளிகளானது கடந்த காலங்களில் வெளிநாடுகளில் நடைபெற்ற வைபவங்களின் புகைப்படங்கள் மற்றும் காணொளிகள் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் விசேட அறிவிப்பு ஒன்றை வெளியிடும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அன்றகுமார திசாநாயக்க ஜனாதிபதியாக நியமிக்கப்பட்ட பின்னர் வடக்கில் புலிகளின் கொண்டாட்டங்களுக்கு அனுமதி அளித்ததாக சிலர் நம்ப வைக்க முயற்சிப்பதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். விசாரணையை குறிப்பிட்ட ஒரு அரசியல் கட்சி இதுபோன்ற செயல்களில் ஈடுபட்டது உறுதியானது என்றும் இது தொடர்பாக பலரை போலீசார் கைது செய்துள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்காவை இலங்கை தமிழரசு கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதி அலுவலகத்தில் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார்கள். வடக்கு கிழக்கில் தெரிவு செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களான சிவஞான ஸ்ரீதரன், பத்மநாதன் சத்தியலிங்கம், சண்முகநாதன் குகதாசன், சாணக்கியன் ராசமாணிக்கம், ஞானமுத்து ஸ்ரீநேசன், கவீந்திரன் கோடீஸ்வரன், இளையதம்பி ஸ்ரீநாத், துரைராயா ரவிகரன் ஆகியோர் இதன்போது கலந்து கொண்டார்கள். இதன்போது இலங்கை தமிழரசு கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நீண்ட காலமாக வடக்கு மற்றும் கிழக்கு மக்கள் முகங்கொடுத்து வரும் பிரச்சனைகள் குறித்தும் ஜனாதிபதியிடம் எடுத்துரைத்துள்ளார்கள். தேசிய மக்கள் சக்தியின் சமூக வலைதளங்களில் இந்த ஐயா யாரென தெரிகிறதா என்று தலையிட்டு வீடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. குறித்த காணொளியில் பாத்தீங்கள் தானே, அனுரா கேம அடிச்ச அடியில பாருங்க, பார்லிமெண்ட்ல வந்து ஆப்பிள் வாங்குறவங்களை இதுக்குத்தான் சொல்றது, இதுக்காகத்தான் சொல்றது, எப்படி போட்ட கேம் என்று, எப்படி அனுரான கேம் என்று சிரித்துக் கொண்டே சொல்கிறார்கள். குறித்த காணொளியில் முன்னாள் அமைச்சர் SP திசாநாயக்காவும் காணப்படுகிறார். தற்போது அக்காணொளி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. யாழ்ப்பாணத்தில் திடீர் சுகையினம் காரணமாக 2 பிள்ளைகளின் இளம் தாய் திடீரென உயிரிழந்திருப்பது சம்பவம் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது. அரியாலை பகுதியில் திருமணம் செய்து 5 மற்றும் 3 வயது பிள்ளைகளின் தாய் ஒருவரே சுகையினம் காரணமாக யாழ் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்துள்ளார். இந்நிலையில் சிகிச்சை பலனின்றி குறித்த தாய் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். சம்பவத்தில் 38 வயதான தாயே இவ்வாறு உயிரிழந்துள்ள நிலையில் இளம் குடும்பத்தாயின் உயிரிழப்பு பெரும் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது. உலகச் செய்திகள். ஆஸ்திரேலிய நாட்டில் குயின்லாந்து கடற்கரையில் பழுதடைந்த படகு ஒன்றிலிருந்து 2.3 டன் அளவிலான போதைப் பொருட்கள் போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இச்சம்பவ தொடர்பில் 2 சிறுவர்கள் உட்பட 13 பேரை கைது செய்துள்ளதாக போலீசார் இது தொடர்பான விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். பறிமுதல் செய்யப்பட்ட போதைப் பொருட்களின் மதிப்பு இந்திய ரூபாயில் 4157 கோடி என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அரசாங்கத்தின் புதிய வேலை திட்டத்திற்கு உலக வங்கி பச்சை கொடி. இனவாதத்தை தூண்டும் சதி திட்டம். ஜனாதிபதியை சந்தித்த தமிழரசு கட்சி எம்பிக்கள். அனுர அடித்த அடியில் நடுத்தெருவுக்கு வந்த முன்னாள் எம்பி. யாழ்ப்பாணத்தில் இளம் தாய்க்கு நடந்தது என்ன, துயரத்தில் குடும்பம். 4157 கோடி மதிப்பிலான போதைப் பொருட்கள் பறிமுதல்.